ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக குறித்து கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சேலம் மேற்கு. இங்கே மொத்தம் 3,05,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,51,000 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,53,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 2,000 வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க பெண் வாக்காளர்கள். இங்கே இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக பாமகவை சேர்ந்த இரா அருள் இருக்கிறார். அவர் திமுகவுடைய வேட்பாளர் ராஜேந்திரனை வெற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு என்னன்னா, அப்பொழுது ஒன்றாக இருந்த பாமகவில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருள். அவர் இப்பொழுது மூத்தவர் டாக்டர் ராமதாஸ் கூட இருக்கிறாரு. அவர் அதிகமாக அன்புமணி ராமதாஸை அதிகமாக விமர்சித்தவர். அந்த பிரச்சனைக்கும் அவரும் ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த பிளவுபட்ட பாமக இருக்கும் பொழுது அங்கே யாருக்கு சாதகமாக இருக்கிறது? புதுவரவாக தாவேக்கா இருக்குது. இது எந்த அளவுக்கு ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுது? யாருக்கு அங்கு வாய்ப்பு? திமுகவிற்கா அதிமுக கூட்டணிக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. இது குறித்து அங்கு கள ஆய்வு செய்து நமக்கு தரவுகளை தருவதற்காக இருக்கிறார் திரு சீனிவாசன் அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். ஆனால் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் எந்தெந்த பகுதிகளெலாம் கள ஆய்வு செஞ்சுருக்கீங்க? ஓமலூர் தாலுகாவில் உள்ள முத்துநாயக்கன்பட்டி, பாகல்பட்டி, கொண்டப்பநாயக்கன்பட்டி, மாநகராட்சி வார்டு 1 மல்லமூப்பம்பட்டி, சென்சன் டவுன், இந்த மாதிரி ஒரு 5 பகுதி கலவு பண்ணோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் எந்தெந்த சமுதாயத்தினர் பரவி இருக்கிறாங்க? மொத்தம் இந்த சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்து மட்டும் பெரும்பான்மையா இருக்கிற சமுதாயம் வன்னியர், 2வது இடத்துல இருக்கிறது பட்டியலின மக்கள், 3வது இடத்துல இருக்கிறது கொங்கு வேளாளர் கவுண்டர், 4வது இடத்துல இருக்கிறது நாயுடு, 5வது இடத்துல இருக்கிறது செட்டியார் அண்ட் முதலையார், அப்புறம் முஸ்லிம் கிறிஸ்தவர். அவங்க அந்த ஜங்ஷன் பகுதியில் மட்டும் பெரும்பான்மை இருக்கிறாங்க. இப்ப இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்க? ஜங்ஷன் பகுதிங்கிறீங்க, அது எந்த இடத்துல வருது? அது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பகுதி தான் அந்த அவங்க இருக்கிற பகுதி. மீதி பகுதிகளில் அவங்க எந்த இடத்துலையும் பெரும்பான்மையா இல்லை. அந்த ஜங்ஷன் பகுதி மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஆண் வாக்காளர்களை விட கொஞ்சம் அதிகமாக பெண் வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை பற்றி? மகளிர் உரிமை தொகை அது கொடுத்ததை வரவேற்கிறாங்க. விடியல் பயணம் கொடுத்ததையும் வரவேற்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததை பெரும்பாதியா வரவேற்கிறாங்க. சைக்கிள் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தது அதையும் வரவேற்கிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தது வரவேற்கிறாங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே அந்த பகுதி மக்கள் வரவேற்கிறாங்க. அதனால யாரும் அந்த திட்டங்களை பத்தி விமர்சனம் செய்யல. ஆனா அதே போல மின்சார கட்டண உயர்வு அந்த பகுதியில முழுக்க ஏடிஎம்கே ஏற்கனவே இருந்தப்ப 2 நாள் ஒரு தப்பா குடிதண்ணீர் சப்ளை ஆச்சு. 8 நாள் 10 நாள் ஆனாலும் குடிதண்ணீர் வர்றதில்ல. மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கு. குடிதண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா சொல்றாங்க. ஏன்னா வாழ்வாதாரமான இருக்கக்கூடிய குடிதண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. மின்சார கட்டணம் தலைக்கு மேல போயிடுச்சு. சுகாதார சீர்கேடு மிக பெருசா இருக்குது. அந்த பகுதியில யாரும் அதை சுகாதாரத்தை சரி செய்யறதில்ல. பள்ளி குழந்தைகள் போதை வஸ்துகள் அதிகப்படியா பயன்படுத்துறாங்க. குறிப்பா கஞ்சா, அந்த போதை ஊசிகள், மாத்திரைகள், இது மாதிரி சரளமா கிடைக்குது. தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இதை விட என்ன கொடுமைன்னு சொன்னா, அவங்க வியாபாரிகள் பள்ளியிலேயே போய் விற்பனை பண்றாங்க. இதை போலீஸே பிடிச்சது. போலீஸ் பிடிச்சிட்டு போலீஸ் அவங்களுக்கு ஆதரவா நடந்துக்கிறாங்க. நாங்க உள்ளூர் மக்கள் போய் நம்ம கேட்க போனா எங்களை அடிச்சு விரட்டுறாங்க. அப்படி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாங்க. சாலை வசதி பெரிய அளவுல இல்ல அப்படி சொல்லி இருக்கிறாங்க. திட்டங்கள் இத்தனை கொடுத்தாலும் கூட அடிப்படையா அவர்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பான்மையா அதிகப்படியா இருக்குது இந்த பகுதியில. 2021 சட்டசபை தேர்தல்ல முழுமையா படிப்படியா நாங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரோம்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க.
அது மாதிரி நிறைவேற்றிருக்கிறாங்களா? இப்ப சந்து கடைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜனங்க விக்கிறாங்க. எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ம். ஒழிப்பன்னு சொன்னதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கூல் பசங்க எல்லாமே கஞ்சா, ஊசி, சாக்லேட்லாம் கஞ்சா வருது. ம். இங்க இருக்கிற ஸ்கூல்ல கஞ்சா எடுத்தாங்க. அது அப்படியே எல்லா பொதுமக்கள்லாம் போய் பார்த்தோன்னா மறைச்சிட்டாங்க. எந்த ஸ்கூல்ல எடுத்தாங்கம்மா? இந்த ஸ்கூல்ல எடுத்தாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல் எடுத்தாங்க. அரசாங்க ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எடுத்தாங்க. சரி சரி. அதை வந்து போலீஸ் முதலான இது வந்தது. பொதுமக்கள் போனோன்னே எதுவும் இல்லை வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. ம். ஸ்கூல் பிள்ளைங்க சாயந்தரத்துக்கு மேல எல்லாம் லோக்கல் பசங்க உள்ள போறாங்க. அதான் சேல்ஸ் பண்றாங்க ஸ்கூல்லயே. ஸ்கூல்ல வந்து லோக்கல் பசங்கன்னா இங்க கஞ்சா விற்கிறவங்க போய் விற்கிறாங்க போய் விற்கிறாங்க பசங்களுக்கு. பசங்க. அந்த தலைமை ஆசிரியர் அவங்க இல்ல, மருமக்கள்லாம் ஸ்கூல்ல முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிச்சு போனதுக்கு அப்புறம் யார் இருப்பாங்க ஸ்கூலுக்குள்ள? யாருமே இல்ல. வாட்ச்மேன் கொஞ்ச நாள் போட்டிருந்தாங்க ஒரு போலீஸ். அப்புறமேட்டு அந்த பிரச்சனை கஞ்சாதை எடுத்தப்ப போட்டிருந்தாங்க. ஒரு 6 மாசம் இருந்தாங்க. அப்புறமேட்டு அந்த போலீஸ் இல்ல, பாதுகாப்பு இல்ல. சரி, இப்ப நான் ஆசிரியர்கள் இல்லாதப்ப மாணவர்கள் உள்ள இருக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல, பசங்க வேற லோக்கல்ல போறாங்க இல்லையா, ஆ, அவங்களுக்கு எல்லாம் ஒளி வச்சு மண்ணுக்குள்ள வச்சு செய்யறானுங்க. ஆ. நாங்க எல்லாம் ஜனங்க எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, பொதுமக்கள் போனா மறைச்சிட்டாங்க அதை. ம். அப்படி ஆனா போலீஸே வந்து எப்படியோ எடுத்துட்டு திரும்ப நாங்க எல்லாம் போறாங்க. ஊரே போய் வேடிக்கை பார்க்க போகும்போது இது ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அந்த பகுதியில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பல நலத்திட்டங்கள் கொடுத்தா கூட அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக நீங்கள் வந்து போதை பழக்கத்தினால அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா? கண்டிப்பா. அதே சமயம் அவங்க வந்து இந்த போதை பழக்கத்தால தான் அந்த தருமபுரி அந்த சைடுல வந்து 2 வயது குழந்தை கற்பழிச்சு கொன்னது, பல இடத்துல வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த போதை பழக்கத்தால தான் வருது. இதே வந்து எங்கள் வீட்டு அருகில எங்க குழந்தைங்களுக்கு நேரடி சப்ளை பண்ணுது, ஆட்கள் பண்றாங்க. அதுக்கு வந்து காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்கள் பகுதி குழந்தைகளை எங்கள் வெளியில நாங்க நடமாட முடியாத, பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இருக்குது. பயந்து போய் இருக்கிறாங்க பெண்கள். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த நகராட்சி பேரூராட்சி பகுதியிலாக இருக்கட்டும், கிராம ஊராட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இளைஞர்கள் பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. பெண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பா விரும்புறாங்க. ஆட்சி மாற்றம் வந்தே ஆகணும். இவங்க வேலை வாய்ப்பு மிகப்பெரிய சவாலா இருக்குது. அதனால வந்து ஆட்சி மாற்றம் வரணும்னு விரும்புறாங்க. இப்போ இந்த சேலம் பகுதியில் தவேகோடைய தலைவர் விஜய் எல்லாம் கூட அந்த பெரிய அளவில் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டார். அதோடைய தாக்கம் சேலம் மேற்கில் ஏதாவது இருக்கா? 20% ஓட்டு மற்ற அனைத்து கட்சிகள் விசிக, திமுக, ஏடிஎம்கே, பாமக இந்த கட்சிகள்ல இருந்து 20% ஓட்டு வந்து டிவிகேவுக்கு போகுது. இளைஞர்கள் இதெல்லாம் பெரும்பான்மையா இளைஞர்கள் தான் அந்த சைடு போறாங்க. ஏற்கனவே வழக்கமா இருக்கிறவங்க, வயதானவர்கள் அவங்க எல்லாம் அந்தந்த கட்சியில் அப்படி அப்படியே இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக அருள் இருக்கிறார். அவர் மீது எத்தகைய விமர்சனம் அந்த மக்களுக்கு இருக்குது? இல்லை அந்த தொகுதிக்கு அவர் நல்லது பண்ணியிருக்காருன்னு ஏதாவது சொல்றாங்களா? கட்டாயமா அருள் எம்எல்ஏ வந்து அந்த அந்த பகுதி அந்த தொகுதிக்கு உட்பட்ட மயானத்துகளுக்கு எல்லாத்துக்குமே எரிமேடை அமைச்சு கொடுத்திருக்கிறார். பேருந்து நிறுத்தம் நிழல் கூடம் அமைச்சு கொடுத்திருக்கிறார். கிராமப்புறங்கள்ல சிண்டெக்ஸ் அமைத்து போர் அமைத்து கொடுத்திருக்கிறார். கிராமப்புற இணைப்பு சாலை புதுப்பிச்சு தந்திருக்கிறார். ஏழைகளுக்கு 60 நபர்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறார். சித்தனூர் பஞ்சாயத்துல வந்து பள்ளிக்கு புதிய கட்டடம், இந்த மாதிரி இது மாதிரி அவர் எதுவும் கோரிக்கைகள் எலெக்ஷன்ல சொல்லாமலே எந்த பிரச்சனையினாலும் முன்ன வந்து நின்று பொதுமக்களுக்கு வந்து ஆதரவா நின்று அவங்க எந்த கட்சி எந்த ஜாதி எந்த பாகுபாடு இல்லாம செஞ்சிருக்கிறான்னு அவர் மேல எந்த விதமான அலிகேஷனோ குற்றமோ எதுவும் கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்குது, அதிமுக இருக்குது. 2016, 2011 இரண்டிலுமே அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றது. இப்போ பாமக அங்கே ஒரு பிளவுபட்ட நிலையில் இருக்குது. ஒருவேளை அருள் மீண்டும் போட்டியிடுறாருன்னா அவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ அருள் பாமகவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸாக இருந்தார். அவர் இப்பொழுது அன்புமணி அந்த செக்ஷனில் இல்லை அப்படிங்கிறதுனால பாமக சார்பாக அடுத்த லெவலில் அங்கே யாராவது நிற்பதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா பாமக அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துருமா? உங்களுக்கு ஏதாவது கலாய்வில் அது தெரிஞ்சதா? பாமகவில்
அருள் வந்து தனித்து நின்று ஏற்கனவே வந்து 2016 வந்து 30,000 ஓட்டு தனிப்பட்ட முறையில வாங்கியிருக்கிறாரு. அங்க வந்து வேற யாரு எந்த இது வரைக்கும் வேற கேண்டிடேட் பேர் எதுவும் அடிபடல. அவங்க வேற யார் கேட்டா தெரியல, யாரு நிப்பாங்களோ தெரியல அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா அருள் ராமதாஸ் தரப்புல இருக்கிறதுனால அவரு எதிர்த்து நின்னாலுமே கூட பாட்டாளியில மாம்பழ சின்னத்தை எதிர்த்து நின்னாலும் அந்த மாம்பழம் பிராண்டு தான் போகும் ஒழிய அவங்க அருளுக்கு வந்து வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்க பாமகவில் இருக்கிறவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி ஏடிஎம்கே நின்னா 100% அது வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கேவுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிமுக சார்பாக அங்கே நிற்பதற்கான என்ன முகம் அங்கே இருக்கிறது? யாராவது முக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்களா? அந்த பகுதியில் எந்த முக்கிய தலைவர்களும் அவங்க யாரையும் முன்னிலைப்படுத்தி எதுவும் சொல்லலை. அவங்க தெரியலைங்க, தலைமை எது முடிவு பண்ணுவாங்களோ அவங்க யாரு நிறுத்தினாலும் நாங்க வந்து ஏடிஎம்கேக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இப்போ ஜாதி வாரியாக பார்த்தோம்னா யாரெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா 40%, 35% திமுகவுக்கும், 30% ஏடிஎம்கேவுக்கு 35%, திமுகவுக்கு 30%, பாட்டாளிக்கு 35% இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள் விசிகாவுக்கு 60%, திமுகவுக்கு 30%, ஏடிஎம்கேவுக்கு 10% இருக்கிறாங்க. கொங்கு வேளாளர் 5% முழுக்க ஏடிஎம்கேவுக்கு இருக்கிறாங்க சாதகமா. நாயுடு 10% இருக்கிறாங்க. செட்டியார் முதலியார் ஒரு 5%, திமுகவுக்கு 60%, ஏடிஎம்கேவுக்கு 40% இருக்கிறாங்க. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வந்து 90% திமுகவுக்கு ஏடிஎம்கேவுக்கு 10% இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாமக அருளை தவிர்த்து அவரு கார்த்தி வந்து அங்க பாமகவில் நின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து இருக்குது. அதாவது மாம்பழம் சின்னத்திலே போட்டியிட்டால் அந்த கார்த்திங்கிறவர் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது பல வளர்ச்சி திட்டங்கள் அங்கே கொண்டு வந்தாங்க. நிறைய மேம்பாலங்கள் கட்டினாங்க, சாலை கட்டமைப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அது அதை ஏதாவது மக்கள் அங்கே நினைச்சு பார்க்குறாங்களா? அதோடைய தாக்கம் ஏதாவது அந்த தொகுதியில் இருக்கா? கட்டாயம் இருக்குதுங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அவங்க நினைச்சு பார்க்க முடியாத எங்க சேலம் மாநகருக்கு இதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயங்கள். எடப்பாடி பழனிசாமி நம்ம மண்ணின் மைந்தர், நம்ம பகுதியில வந்து அவரு முதலமைச்சரா இருந்ததுனால இது போன்ற திட்டங்கள் நமக்கு கிடைச்சது. திரும்ப அவர் வந்து முதலமைச்சரா வந்தா நம்மளுடைய மாநகர, நம்மளுடைய மாவட்டம் முதன்மை பெறும், நம்மளுடைய தொகுதி முதன்மை பெறும்னு மக்கள் கருதுறாங்க. இந்த சேலம் மேற்கை பொறுத்தளவு இந்த புதிய பேருந்து நிலையம் இந்த பகுதியில் வருதா? ஒரு நேரத்தில் அந்த பகுதியெல்லாம் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக அறியப்பட்டவர் வீரபாண்டி ஆறுமுகம். இப்பொழுதும் அது திமுக கோட்டையாக அந்த பகுதியெல்லாம் இருக்குதா? இப்பொழுது ஏதாவது மாறி இருக்குதா? இல்ல, அங்க வந்து திமுக கோட்டையா அங்க இல்லைங்க. அங்க ஏடிஎம்கே பாட்டாளி அவங்க டேமினேட் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா சமுதாய ரீதியா அந்த மாதிரி இருக்குது. வீரபாண்டியார் இருந்த வரைக்கும் அந்த பகுதி கோட்டையா இருந்தது. இப்ப அந்த சூழ்நிலை மாறி இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? அந்த திட்டங்கள் எல்லாம் மோடி அரசாங்கம் தான் கொண்டு வந்தது, மோடி தான் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற பார்வை இந்த மக்களுக்கு இருக்குதா? கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு அந்த புரிதல்லாம் இருக்குதுங்க. அந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்திருக்குது. ஆனா இவங்க இந்த அரசாங்கம் கொடுக்கல. எங்களுக்கு வந்து குடி தண்ணீரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற திட்டத்தையும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தியாவசிய பொருட்களோட விலையேற்றம் ஏறி போச்சு. இவங்க இந்த திட்டங்கள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து விலையேற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதுவும் சிட்டியில வந்து பெரும்பான்மையான இந்த கடைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து கரண்ட் பில் வந்து எங்களுக்கு ஷாக் அடிக்குது அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இந்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாஜகவிற்கு எந்த அளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு? நாங்கள் இந்துத்துவ அமைப்புகளும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு? பாஜக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவதாபுரம் அந்த ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க இவங்க கூட இணைஞ்சு வேலை செய்யற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரசன்டேஷன், அவங்களுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்த வேண்டியது கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்கு. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அவங்க என்னென்ன கோரிக்கை எல்லாம் முன்வைக்க இருக்கிறாங்க? கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்த புது ரோடு, அந்த இரும்பாலை போற ரோட்ல இருந்து புது ரோட்ல இருந்து ஓமலூர் போற சாலையை வந்து அகலப்படுத்தி கொடுக்கணும். அது குறுகிய சாலையா இருக்குது. அது வந்து போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையா மாறிடுச்சு.
அதை வந்து அகலப்படுத்தி கொடுக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. அந்த இந்த இந்த தொகுதியில் போதில நகராட்சிக்குள்ளார வந்து தெருவிளக்குகள் வந்து எதுவும் பராமரிக்கிறது இல்ல. புதிய தெருவிளக்கு இல்ல. எல்லாம் இருண்டு போய் கிடக்குது நகராட்சி. அதனால வந்து அதை வந்து தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பாதுகாப்பா இருக்குன்னா சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும் அப்படின்னு தான் மெயின் கோரிக்கையா அதை தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த பகுதி மக்களுக்கு சட்டம் ஒன்று காரணம் அங்கே வந்து கஞ்சா போதையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுங்கிற அந்த அச்ச உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முதற்கட்டமாக நீங்கள் எல்லா பகுதியிலையும் ஆய்வு செய்ததில் இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாமக பிளவுபட்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இங்கு யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? முதல் கட்ட உங்களுடைய கள ஆய்வு என்ன சொல்கிறது? ஏடிஎம்கே கூட்டணி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்கு நீங்கள் மார்க் போடுவீங்க? 70% போடலாம். ஸோ அப்படின்னா 70%னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்கள். இந்த அளவிலே இந்த சட்டமன்ற தொகுதி அதிமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தொகுதி அப்படின்னு நம்மளுடைய கள ஆய்வின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.